வணக்கம். ஆகப்பெரும் அரசியல் ஆளுமைகளுடைய வாழ்க்கை பயணத்தை பற்றிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சி எனது பயணம். அதன்படி இன்றைய எனது பயணம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக 4 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் பணியாற்றி ஒருமுறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றம் இரு அவைகளிலும் தன்னுடைய பங்களிப்பை மிக சிறப்பாக செய்து மக்களுடைய பணியில் தொடர்ச்சியாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அதிமுகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு செம்மலை அவர்களை இன்றைய எனது பயணம் நிகழ்ச்சியில் சந்திக்கவிருக்கிறோம். வாருங்கள், அவருடைய வாழ்க்கை அனுபவம் உங்களுடைய பார்வைக்கு. சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை மாதிரி ஒரு மூத்த தலைவரை இன்றைய எனது பயணம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறது. உங்களோட பயணம் ஒரு நீண்ட நெடிய பயணம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்றைய வரை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு கட்சியிலையும் மக்கள் பணியிலும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற உங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துகிறோம். உங்களுடைய அரசியல் பயணம் எங்கே துவங்குச்சு? அதிலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். முதலிலே டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள், அதேபோல என்னுடைய தை திருநாள் பொங்கல் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு எனது பயணம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைத்ததை நான் மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய அரசியல் பயணம் என்பது கல்லூரி காலகட்டத்திலேயே துவங்கிவிட்டது. அதாவது இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1962-63 ஆண்டே தொடங்கிவிட்டது. கல்லூரியில் படிக்கிற போது ஏனோ எனக்கு ஒரு ஈர்ப்பு, அரசியல் மீது இருந்த ஈர்ப்பின் காரணமாகவும் அன்றைக்கு கல்லூரியிலே நாங்கள் எல்லாம் படித்து கொண்டிருந்த போது கல்லூரி தமிழ் மன்றத்திற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள், பாரதிதாசன் போன்றவர்களை எல்லாம் அழைத்து அவருடைய பேச்சுக்களால் அவருடைய கருத்துக்களால் அந்த வயதிலேயே நான் ஈர்க்கப்பட்டவன். எனவே எனக்கு படிக்கிற காலத்திலேயே எனக்கு அரசியல் மீது ஒரு ஈர்ப்பு இருந்த காரணத்தினாலே அந்த பயணம் அப்பொழுது தொடங்கி இன்று வரை தொய்வில்லாமல் போய்கொண்டிருக்கிறது. நான் ஏன் 1963-62 காலகட்டத்தை சொன்னேன் என்று சொன்னால், அப்பொழுது நடந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் மாணவர் பருவத்திலேயே நான் கலந்து கொண்டவன். எனவே அந்த ஒரு மொழி உணர்வு, அந்த இன உணர்வு, அதன் காரணமாக தமிழக அரசியலை நான் கூர்ந்து கவனித்ததன் காரணமாக எல்லா தலைவர்களையும் அவர்களை அறிந்து தெரிந்து வைத்திருந்த காரணத்தினாலே அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அல்லது அவருடைய அரசியல் பணி அதையெல்லாம் நான் படித்து தெரிந்து கொண்டதன் காரணமாக எனக்கென்று ஒரு அரசியல் பாதையை நான் வகுத்துக் கொண்டேன். ரொம்ப சிறப்பு. ரொம்ப அழகாக சொன்னீங்க. நீங்கள் 1962 கல்லூரி காலங்களிலேயே தமிழ் மன்ற கூட்டங்களின் வாயிலாக அரசியல் பயணம் துவங்கியதாக சொன்னீங்க. பல்வேறு தலைவர்களை அந்த உங்களுடைய கல்லூரிக்கு அழைத்து வந்து அவர்களை சிறப்புப்படுத்தியதாகவும் கல்லூரிக்கு அறிமுகப்படுத்தியதிலும் உங்களுக்கு பெருமை உண்டு. உங்களை கவர்ந்த அரசியல் ஆளுமைகள் அப்படின்னா உலக அரங்கில் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து இத்தனை ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வந்து நிலைத்திருக்கிறது அரசியலுங்கிறதுக்கு உண்டு ஒரு மிகப்பெரிய மனதிற்கு உண்டான ஒரு ஆழமான எண்ணங்களும் அழுத்தமான பதிவுகள் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் நம்ம பார்க்குற சூழ்நிலை. உங்களை கவர்ந்த உலக அளவில் ஆகட்டும் சரி, இந்திய அளவில், தமிழக அளவில் ஈர்த்த அரசியல் ஆளுமைகள் யாரை பார்க்குறீங்க? அதாவது அரசியல் ஆளுமைகள் என்ற வகையிலே பல பேரை சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும் நான் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்தே ஆரம்பிக்கிறேன். என்னை கவர்ந்த தமிழ்நாட்டினுடைய தலைவர் யார் என்று கேட்டால் பேரறிஞர் அண்ணா அவர்களைத்தான் நான் சொல்ல வேண்டும். நான் புகுமுக வகுப்பு, அதாவது பியூசி, காரைக்குடி அழகப்ப செட்டியார் கல்லூரியிலே நான் படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது பேரறிஞர் அண்ணாவுடைய பேச்சுக்களை, அவருடைய கருத்துக்களை, அவருடைய
பத்திரிகைகள் மூலமாக அவர் எழுதிய நூல்களின் மூலமாக நான் படித்திருந்தாலும் நேரிலே பார்க்கிற வாய்ப்பு எனக்கு எப்பொழுது கிடைத்தது என்று சொன்னால், அல்லது அவருடைய கூட்டத்தை எப்பொழுது முதலாக நான் அவருடைய பேச்சை கேட்க முடிந்தது என்று சொன்னால், உங்களுக்கே தெரியும், காரைக்குடியிலிருந்து கிட்டத்தட்ட தொலைதூரத்தில் இருக்கிற கானாடு காத்தான் என்ற அந்த ஊரில்தான் அண்ணாவுடைய கூட்டம் நடக்கிறது, பேசுகிறார் என்ற செய்தி எங்களுக்கு வருகிறது. அன்றைக்கு காரைக்குடியிலிருந்து கல்லூரியிலிருந்து ஒரு 15 பேர், நீங்கள் நம்ப மாட்டீர்கள், சைக்கிளிலேயே பயணம் செய்தோம். காரைக்குடியிலிருந்து கானாடு காத்தான் வரை சைக்கிளில் பயணம் செய்து ஒரு இரவு 1:30 மணிக்கு அந்த கூட்டம் முடிந்தது. கூட்டத்தை கேட்டுவிட்டு அங்கேயே இரவு உணவு உண்டுவிட்டு சைக்கிளிலேயே வந்து கல்லூரியிலே அடுத்த நாள் கல்லூரிக்கு சென்றோம். அந்த அளவிற்கு அவருடைய கூட்டம் எங்கு நடந்தாலும் அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஆர்வத்தின் காரணமாக அந்த வயதில் எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதுதான் அவருடைய பேச்சை கேட்ட முதல் கூட்டம். எனவே தமிழ்நாடு என்று வருகிற போது என்னை கவர்ந்த தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதற்கு பிறகு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சொல்லலாம். அவருடைய ஆளுமை மிக்க தலைவர், அவருடைய அந்த இரக்க குணம், தாராள சேர்ந்த குணம், அவருடைய அரசியலிலே அவர் மக்களுக்கு செய்த அந்த சேவை, அது என்னை கவர்ந்தது. அவரை சொல்லலாம். அடுத்து எங்களுடைய மாண்பு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை சொல்லலாம். அவருடைய அறிவுத்திறன், அவருடைய ஆளுமை திறன் என்னை கவர்ந்தது. ஆக அந்த 2 ஆளுமைகளின் வழியிலே இன்றைக்கு நான் அந்த பயணம் செய்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலராக மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை இன்றைக்கு நான் தலைவராக ஏற்றுக்கொண்டு என்னுடைய அரசியல் பயணத்தை நான் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறேன். சரிங்க சார். உங்களுடைய அரசியல் என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா அதிரடியான ஒரு அரசியல் என்ட்ரின்னு சொல்லலாமா? ஏன்னா சுயேட்சையாக நின்று ஜெயிக்கிற ஒரு ஆளுமைகள் தமிழ்நாட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான். ஒரு துரதிருஷ்டவிதமான ஒரு வகையான போட்டியாக இருந்தாலும் நான் செம்மலை என்பது யார் என்பதை வந்து தமிழகத்திற்கு உணர்த்திய காலம் அது. புரட்சி தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற பொழுது சேர்ந்து அந்த அனுபவத்தை பற்றி, ஏன்னா அவரோடு பயணித்தது, உங்களுக்கு உண்டான இடம் மறுக்கப்பட்டதெல்லாம் அரசியல் இது வந்து வரலாற்றில் இடம்பெற்றிருக்கின்ற விஷயம். அந்த 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 நெருடலான சூழலை அதற்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து திரு எம்ஜிஆர் அவரோடு பயணித்த அந்த அனுபவத்தை பற்றி உள்ளார். அதாவது நான் இந்த 60களை சொல்லுகிற போது அப்பொழுது நான் மாணவர் பருவத்திலே திமுக மாணவர்களிலே இருந்தேன். அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் அவர்கள் திமுக நீக்கப்பட்ட பிறகு 1972 அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை துவக்கிய போது நானும் அந்த இயக்கத்திலே என்னை இணைத்துக் கொண்டேன். அப்படி இணைத்துக்கொண்டு அவர் அண்ணாவுக்கு பிறகு என்னை ஈர்த்த தலைவர் அவர்தான். எனவே அவருடைய இயக்கத்திலே நான் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருந்த போது 1977 அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சந்தித்த முதல் பொது தேர்தல். அந்த தேர்தலிலேயே எனக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தாரமங்கலம் தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலிலே போட்டியிட எனக்கு வாய்ப்பை கொடுத்தார். அப்பொழுது அதற்கு பிறகு ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு 1980 தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலிலே நீங்களே சொன்னதை போல என்னுடைய துரதிருஷ்டமோ என்னவோ எனக்கு சீட்டு ஏன் மறுக்கப்பட்டது என்று சொன்னால், எனக்கு சீட் மறுப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த தொகுதி கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது. அதனால் எனக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது, வாய்ப்பு கிடைக்கவில்லை. இருந்தாலும் அந்த 1977 தேர்தலை போட்டியிட்டு மக்கள் மத்தியிலே நான் ஒரு செல்வாக்கை பெற்ற பிறகு அந்த தொகுதி மக்கள் என்னை விடவில்லை. நீங்கள் அவசியம் சுயேட்சையாக போட்டியிடுங்கள், நாங்கள் உங்களை வெற்றி பெறச் செய்கிறோம் என்று என்னை கட்டாயப்படுத்தினார்கள். அந்த இளம் வயதில் எனக்கு கொஞ்சம் அச்சமாகவே இருந்தது. காரணம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எதிர்த்து அவர் நிறுத்துகிற வேட்பாளரை, அது கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளராக இருந்தாலும் அந்த வேட்பாளரை எதிர்த்து நிற்பது சரியாக இருக்குமா, நமக்கு அரசியலிலே எதிர்காலம் காணாமல் போய்விடுமா என்ற அந்த அச்சம் எனக்கு உள்ளபடியே இருந்தது. அதுவும் புரட்சித் தலைவரை எதிர்த்து நிற்பதற்கான அந்த சிந்தனையே எனக்கு வரவில்லை. இதனால் மக்கள் என்னை கட்டாயப்படுத்தினார்கள்.
அப்படி கட்டாயப்படுத்துகிற போது மக்களுடைய வற்புறுத்தலினாலே நான் சுயேட்சையாக போட்டியிடுகிற அந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. மக்கள் எனக்கு முழு ஆதரவை தந்தார்கள். கட்சிக்காரர்களும் என்னுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் எனக்கு ஆதரவாக இருந்தார்கள். இருந்தாலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு அதாவது என்னோடு அப்பொழுது சட்டக்கல்லூரியிலே படித்த உங்களுக்கு தெரியும் திரு ராஜா முகமது அவர்கள் அப்பொழுது அமைச்சராக இருந்தவர், நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருந்தவர். அவர் என்னோடு கல்லூரியிலே சட்டக்கல்லூரியில் படித்தவர். அவரை அனுப்பி என்னை வாபஸ் பெறுவதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முயற்சி செய்தார். அப்பொழுது சொன்னார், அப்பொழுது எம்எல்சி இருந்தது, மேல் சபை இருந்தது. அந்த வாய்ப்பை நான் செம்மலைக்கு தருகிறேன், எனவே போட்டியிலிருந்து வாபஸ் பெற்றுக்கொள்ள சொல்லுங்கள். இல்லை என்று சொன்னால் நம்முடைய கூட்டணிக்குள் எங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படும். கூட்டணி கட்சி தலைவர்கள் என்னை பற்றியும் தவறாக நினைப்பார்கள் என்று சொன்னார். நான் யோசித்தேன். ஆனால் மக்கள் அந்த சூழல் அலோவ் பண்ணல. என்னிடம் தூதுவராக வந்த திரு ராஜா முகமது அவர்களிடமும் அவரோடு உடன் வந்து இப்பொழுது எங்களுடைய கட்சியினுடைய பொருளாளராக இருக்கிற திண்டுக்கல் சீனிவாசனிடமும் தெளிவாக நான் பேசவில்லை. மக்கள் சொல்லிவிட்டார்கள், நீங்கள் தயவு செய்து வற்புறுத்தாதீர்கள், நாங்கள் வெற்றி பெறச் செய்து மீண்டும் புரட்சித் தலைவரிடமே ஒப்படைத்து விடுகிறோம் என்று சொன்னதின் அடிப்படையில் அவர்கள் என்னோடு பேசாமல் கூட திரும்பிவிட்டார்கள். ஒரு நல்ல சூழ்நிலை வந்தது. மக்கள் எனக்கு பெரு ஆதரவை தந்தார்கள். அந்த தேர்தலிலே கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளரை விட அதிகப்படியான வாக்குகளை பெற்றேன். இன்னும் சொல்ல போனால் அப்பொழுது காங்கிரஸ் வேட்பாளரும் களத்திலே இருந்தார். அவர் பெற்ற வாக்குகள் அவருடைய வாக்கு இரண்டாவது வாக்கு. அடுத்துதான் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் பெற்றார். அந்த தேர்தலிலே நான் பெற்ற வாக்கு வித்தியாசம் 23,000 வாக்கு. மிகப்பெரிய ஒரு வாக்கு சுயேட்சையாக 23,000 வாக்குகளை நான் பெற்றேன். இதிலே ஒரு சிறப்பு உங்களிடம் சொல்ல வேண்டிய ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதாவது கூட்டணிக்கு வாய்ப்பு கொடுத்து அவர் அறிவித்த அந்த வேட்பாளரை நான் எதிர்த்து நின்ற போது கூட என்னை எதிர்த்து அவர் பிரச்சாரத்துக்கு வரவில்லை. அதுதான் எனக்கு கிடைத்த ஒரு தலைவருக்கு உண்டான மாண்பை அவரும் காமிச்சிருக்கார், சூழ்நிலை புரிஞ்சு செஞ்சிருக்காரு. நிச்சயமாக அவர் என்னை எதிர்த்து பிரச்சாரத்துக்கு வரவில்லை. அதனாலே எனக்கு வெற்றி கொஞ்சம் சுலபமாக கிடைத்தது. ரொம்ப மகிழ்ச்சி சார். ஏன்னா நீங்கள் ஒரு நீண்ட நெடிய பயணம் அதிமுகவில் உங்களுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களையும் இன்று பொதுச் செயலாளராக இருக்கின்ற திரு எடப்பாடி அவர்களோடு தொடர்ந்து பயணிக்கிறீங்க. இந்த டிரான்சிஷன் எனக்கு இப்படி பாருங்க, இந்த மாற்றம், இந்த தலைவரிலிருந்து இந்த தலைவராக வருகிறார், அடுத்த தலைவர் இன்னொரு தலைவர் வருகிறார். ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்கள் காலகட்டத்திலே 3 மிகப்பெரிய ஆளுமை மாற்றங்கள், கட்சி தலைமை மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. புரட்சித் தலைவர் பெறுகிறதுல எந்த கான்ட்ரவர்சியும் இல்லை. திருமிகு ஜெயலலிதா அவர்கள் வரும்போது அப்போ இருந்த சிக்கல்கள் ஜாஜே அணி பிரிந்த காலத்தில் பார்த்திருக்கிறீர்கள். அது மீண்டும் இணைந்ததுக்குண்டான சூழல் இப்படி உருவாக்குங்கிறதை நம்ம பார்த்துக்கிறோம். அதே மாதிரியான உண்ட சிக்கல் இப்போ திருமிகு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கிறது. இந்த மாற்றங்களை அந்தந்த தலைவர்கள் எவ்வாறு கையாண்டார்கள், உங்களுடைய அனுபவம், பார்வை? அதாவது இந்த கட்சி என்னுடைய அரசியல் பயணத்திலே சில சிக்கல்கள் இருந்தாலும் எனக்கு அந்த சிக்கல்கள் வரவில்லை. காரணம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் என் மீது அவர் மிகுந்த பாசத்தை வைத்திருந்து எனக்கு பல வாய்ப்புகளை கொடுத்தார். என்னை நன்றாக பயன்படுத்தி கொண்டார். அதேபோல் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, என்னுடைய பங்களிப்பும் சட்டமன்றத்திலே சிறப்பாக இருந்ததை அவர் ரசித்தவர். அதேபோல் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்னுடைய திறமையை, என்னுடைய கடந்த கால சட்டமன்ற நடவடிக்கைகள்லாம் பார்த்து அவரும் எனக்கு பல வாய்ப்புகளை கொடுத்தார். அவர் காலத்தில் தான் என்னை அமைச்சராக்கினார். அமைச்சராக இருந்தபோதும் சரி, சட்டமன்றத்தில் இருந்தபோதும் சரி, நான் அதாவது அவரே பாராட்டுகிற வகையில் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது என்றே கூட சொல்லலாம். அந்த 2 ஆளுமையுடைய மறைவுக்கு பிறகு கட்சியிலே சில குழப்பங்கள் வருகிற போது ஆனால் அப்பொழுது நான் தெளிவான முடிவைத்தான் எடுத்தேன். அதற்கு பிறகு கட்சி ஒருங்கிணைக்கப்பட்டு இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலராக இருக்கிற இந்த காலகட்டத்திலும் அவர் எனக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கிறார், நன்றாக பயன்படுத்தி கொள்ளுகிறார். முந்தைய காலத்தில் அம்மா மறைவுக்கு பிறகு அந்த சட்டமன்றத்தில் 1916 அந்த சட்டமன்றத்தில் எனக்கு பல வாய்ப்புகளை
கொடுத்து என்னை உற்சாகப்படுத்தினார். இன்றைக்கும் அவர் என் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை குறையாத அளவிற்கு நானும் நடந்து கொள்கிறேன். அவரும் என்னை நல்ல முறையிலே என்னுடைய அனுபவத்தை அவர் பயன்படுத்திக் கொள்கிறார். என்னுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள். அந்த வகையிலே நான் அவருக்கு விசுவாசமாக இருந்து இன்றைக்கும் அந்த கழகப்பணியை அவர் சொல்லுகிற பணிகளை கட்சியின் நலன் கருதி அவருடைய எதிர்காலம் கருதி நான் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறேன். அதிலே எனக்கு ஒரு மன திருப்தி, ஒரு நிம்மதி ஏற்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சி சார். அதாவது நான் சொன்ன மாதிரி 3 தலைவர்களை பார்த்துட்டு 3 தலைவர்கள்ட்ட உங்களை கவர்ந்த அம்சங்களை என்ன பார்க்குறீங்க நீங்கள்? இந்த 3 தலைவர்கள் சரி, எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், திரு எடப்பாடியார். அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடம் நான் கண்ட அவருடைய அந்த அவருடைய ஈகை குணம், அதாவது வள்ளல் தன்மை சொல்கிறீங்க. வள்ளல் தன்மை, அதாவது ஒரு இன்னும் சொல்ல போனால் அந்த ஏழைகளுக்கு கொடுத்துதவ வேண்டும் என்ற அந்த பண்பு இருக்கிறது பாருங்கள், அது என்னை மிகவும் கவர்ந்தது. அது எனக்கு என்னுடைய அரசியலிலே ஒரு என்னுடைய அரசியல் முடிவுக்கு அல்லது அரசியல் பயணத்துக்கு அவருடைய குணநலன்கள் எனக்கு ஒரு பாடமாக, ஒரு வழிகாட்டுதலாக அமைந்தது. அதேபோல் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அதாவது சிறந்த அறிவாளி. சிறந்த அறிவாளி என்பதை விட அந்த ஆளுமை அவரிடமும் இருந்தது. ஆளுமை, அதாவது ரொம்ப இன்டலெக்சுவல் பர்சன், இன்டலெக்சுவல் லீடர். அந்த அறிவாற்றல் என்னை மிகவும் கவர்ந்தது. அந்த அவருடைய அந்த ஆளுமை திறன், நான் அமைச்சராக இருந்த பக்கத்திலே இருந்து பார்த்ததாலே அவர் எடுக்கிற முடிவு, அவருடைய சிந்தனையில் உதிக்கிற இந்த திட்டங்கள் என்னை வெகுவாக கவர்ந்தது. அப்படி அந்த திட்டங்களை அவர் உருவாக்குற போது என்னை போன்றவர்களையும் பக்கத்திலே வைத்துக்கொண்டு அவர் அந்த விவாதிக்கிற விதம் எனக்கு ரொம்ப என்னை கவர்ந்தது. அதற்கு பிறகு எங்களுடைய பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள், அதாவது அந்த 2 ஆளுமைகளின் அந்த அவரிடம் பெற்ற அந்த அனுபவம், அவரிடம் கற்ற அந்த பாடம் இன்றைக்கு அவருக்கு இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு, இதற்கு முன்பு அந்த 4 ஆண்டு காலம் 2 மாதங்கள் ஆட்சியை மிகச் சிறப்பாக அந்த இருவரும் தலைவர்கள் வழியிலே நடத்துவதற்கு அவரிடம் கற்ற பாடம் அவருக்கு கை கொடுத்தது. அவரும் சிறப்பாக அந்த முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார். இப்பொழுது கட்சியையும் நல்ல முறையில் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். அவரை பொறுத்தவரையில் ஒரு எளிமையான, என் சொந்த மாவட்டம் என்பதாலே நான் சொல்லுகிறேன், அவரோடு சிறுவயதிலிருந்து பழகியவன் என்ற அந்த முறையிலே சொல்லுகிறேன். அவர் மிகவும் எளிமையானவர், ஒரு விவசாயத்த குடும்பத்தை சார்ந்தவர். நானும் அவரும் கிட்டத்தட்ட ஒரு ஏழ்மையான விவசாய குடும்பம்தான். எங்களுக்கு அரசியல் பேக்ரவுண்ட் என்று சொல்வார்களே, அந்த பின்னணி எல்லாம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் அந்த உழைப்பால் அந்த ஒரு இயக்கத்தை வழிநடத்தி செல்கிற அளவுக்கு அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறார். அவருக்கு நான் இன்றளவும் பக்கபலமாக, பக்கத்துணையாக இருந்து பணியாற்றி வருகிறேன். மகிழ்ச்சி சார். திரு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஜா அணி அப்படிங்கிற ஒரு பிரிவு ஏற்பட்டது. ஒவ்வொரு தலைவர் மறைகிற பொழுதும் ஏடிஎம்கேல ஒரு சிக்கல் வர்றதை நம்ம தொடர்ச்சியாக பார்க்கணும். அது அரசியல் அது இயல்பானதாக கூட கருலாம். நம்ம மற்ற மாநிலங்கள் இது போல் நடக்கிறதையும் பார்க்குறப்ப அந்த பிரிவின் பொழுது ஏற்பட்ட சிக்கல்கள் அது தீர்வுக்கு வந்ததில் வர்றதுக்கு உண்டான சூழலில் உங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அந்த காலகட்டத்தில் உண்டான அனுபவங்களை கொஞ்சம் சொன்னீங்கன்னா. அதாவது புரட்சித் தலைவர் மறைந்த பிறகு இந்த இயக்கத்தை யார் தலைமை தாங்குவது என்ற அந்த கேள்வி எழுந்தபோது தவிர்க்க முடியாமல் நான் அன்றைக்கு அதாவது ஜானியில் தான் இருந்தேன். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அப்பொழுதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கொள்கை பரப்பு செயலராக கட்சி கழக பணியிலே தீவிரமாக ஈடுபட்டிருந்தாலும், நான் அம்மையார் ஜானகி அவர்கள் தலைமை ஏற்று அவர் அணியிலே நான் சென்றதற்கு ஒரு முக்கிய காரணம், அன்றைக்கு இருந்த அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் பெரும்பாலானோர் மரியாதைக்குரிய ஜானகி அம்மா அவர்களை முன்னிறுத்தியதன் காரணமாக தலைவருடைய துணைவியார் அவரை நாம் எப்படி எதிர்ப்பது, எனவே அவரை நாம் பின்பற்றலாம்
என்று அந்த முடிவை எடுக்க வேண்டிய அந்த கட்டாயம் எனக்கு ஏற்பட்டது. ஆனால் ஒன்றை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்லியாக வேண்டும். அப்படி நான் அந்த நேரத்திலே மரியாதைக்குரிய ஜானகி அம்மையாருடைய அணியை நான் தேர்ந்தெடுத்தாலும் எனக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மீது, அவருடைய திறமை மீது, அவருடைய ஆற்றல், அறிவாற்றல், அவருடைய அந்த அரசியலிலே அவர் இருந்த தெளிவு அப்பொழுதே என்னை கவர்ந்தது. இருந்தாலும் காலத்தின் கட்டாயம் அவரோடு செல்ல முடியவில்லை, அல்லது அவருடைய அணியிலே என்னை இணைத்துக் கொள்ள முடியாமல் அந்த காலத்தின் கட்டாயத்திலே நான் ஜானகி அம்மா அவருடைய அணியிலே இருந்தேன். பிறகு எவ்வளவோ குழப்பங்கள் ஏற்பட்டது. குழப்பங்கள் ஏற்பட்ட பிறகு அணி இணைந்தது. அந்த இணைந்த அணியிலே இப்பொழுது அப்பொழுதிலிருந்து இந்த பயணம் தொடர்ந்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2017 இந்த இன்னொரு சிக்கல் ஏடிஎம்கே உருவாயிட்டு இருக்குது. தொடர்ச்சியாக நம்ம நிறைய விவாதங்களில் கடந்த 7 ஆண்டுகள் நிறைய ஊடக விவாதங்களில் பேசப்பட்ட ஒரு பேசு பொருளாக இதுவே இருந்து கொண்டிருக்கிறது. அது பட் இன்னும் நேற்று வரை கூட அது தொடர்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம அந்த இணைப்புக்கும் இப்போ இணைப்பு நடக்காமல் இருப்பதற்கு உண்டான முரண்பாடுகள் எதாவது பார்க்குறீங்களா? இது இணைவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா பார்க்குறீங்களா? நீங்கள் உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லை, அதாவது அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு முடிவை அன்றைக்கு திரு ஓபிஎஸ் அவர்கள் எடுத்தார்கள். அதாவது அந்த அம்மாவுடைய மறைவுக்கு யார் காரணமாக இருந்தார்கள், அவர்களை யார் தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தார்கள், அப்படிப்பட்டவர்கள் தேவையா இல்லையா என்ற ஒரு முடிவெடுத்தார். என்னை பொறுத்தவரையிலே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்திலும் சரி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அந்த இரு தலைவருடைய நேரடி பார்வையிலே நான் இருந்தவன். எனவே அன்றைக்கு திரு ஓபிஎஸ் அவர்கள் இந்த குடும்பத்தின் பிடியிலிருந்து இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஒரு தர்ம யுத்தத்தை ஆரம்பித்தார். அப்பொழுது அவர் எடுத்த முடிவு எங்களுக்கு சரியாகப்பட்டது. காரணம், இந்த இயக்கத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிற ஒரு குடும்ப ஆதிக்கத்தை எதிர்த்த ஒரு முடிவு. அது எனக்கு நல்லதாகப்பட்டது. எனவே அந்த சூழ்நிலையிலே நான் அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்க வேண்டியது இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு எங்களுக்குள் ஒரு காம்ப்ரமைஸ் ஏற்பட்டு 2 பிரிவாக இருந்தது. இணைந்த போது கழகம் ஒரு வலுவாக பயணித்தது. அப்படி பயணிக்கிற காலத்திலே அந்த 2 தலைவர்களும், அதாவது திரு ஓபிஎஸ், திரு இபிஎஸ் அவர்களும் ஒருங்கிணைப்பாளராகவும் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் பதவியை பகிர்ந்து கழகத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருந்தார்கள். அது ஓரளவுக்கு சுமூகமாக போய்கொண்டிருந்தது. ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல் வந்தது என்று சொன்னால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே தலைவர் காலத்திலிருந்து இன்று வரை, அல்லது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலம் வரை ஒற்றை தலைமை தான் இந்த இயக்கத்திற்கு ஒத்து வரும் என்பதை நாங்கள் ஏற்கனவே நிலைநாட்டிவிட்டோம். எனவே அந்த ஆளுமைகளுடைய மறைவுக்கு பிறகு இரட்டை தலைமை என்று வருகிற போது கொஞ்சம் சிக்கல் ஏற்பட்டது. என்ன சிக்கல் என்று சொன்னால், ஒரு முடிவெடுப்பதிலே காலதாமதம் ஏற்பட்டது. 2 அணிகளாக இல்லாட்டாலும் இருக்கிற மாதிரி ஒரு கொள்கை முடிவெடுப்பதோ அல்லது ஒரு கட்சியினுடைய ஒரு முடிவெடுப்பதிலையோ கொஞ்சம் சிக்கல் காலதாமதம் ஏற்படுகிற போது அந்த இயக்கப்படி இருக்கிறது அல்லவா, அரசியல் எப்பொழுதுமே அது அன்றாடம் அந்த அரசியலில் அந்த வேகம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கட்சி அல்லது ஒரு இயக்கம் உயிரோட்டமாக இருக்க முடியும். இந்த காலதாமதமாக ஆக கட்சி ஏதோ ஒரு தொய்வு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டதைப் போல ஒரு தோற்றம் ஏற்பட்டது. எனவே தான் என்னை போன்ற நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் எல்லாம் என்ன கருதுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய இயக்கத்தை பொறுத்தவரையிலே ஒற்றை தலைமை தான் சரியாக இருக்கும், எனவே ஒற்றை தலைமை தான் தேவை என்கிற முடிவுக்கு வந்தபோது பொதுக்குழுவை கூட்டி கட்சி தொண்டர்களை விருப்பத்தை அறிந்து, பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்களுடைய விருப்பத்தை எல்லாம் அறிந்து தேர்ந்தெடுக்கிற போது பெரும்பான்மையான தொண்டர்கள், பெரும்பான்மையான நிர்வாகிகள், இன்னும் சொல்ல போனால் பெரும்பான்மை என்று கூட சொல்ல முடியாது, ஒட்டுமொத்த பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்வதற்கு
மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தான் சரியான தலைவராக இருப்பார், அவருடைய தலைமை தான் இதயத்திற்கு ஒத்து வரும் என்று முடிவெடுத்து அவரை பொதுக்குழுவிலே பொதுச் செயலராக தேர்ந்தெடுத்து அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டோம். அது இன்றைய வரைக்கும் தொடர்கிறது. அவருடைய அந்த பொதுச் செயலாளர் என்கிற அந்த எங்களால் அங்கீகரிக்கப்பட்ட பதவி தேர்தல் ஆணையத்தாலும் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. உச்சநீதிமன்றமும் அதற்கு இதெல்லாம் சரியா போயிட்டு இருக்கு செம்மலிதர். பட் என்ன பொதுவெளியில் பார்க்கப்படுகின்ற பார்வை இல்லை விமர்சனங்கள், அதிமுக மீது அக்கறை கொண்டவர்களும் கட்சியை சாராதவர் கூட சொல்ற விஷயம் கேட்டால், புரட்சி தலைவர் மாதிரியோ ஈவன் தவறு செய்து விட்டிருந்தாலும் அவர்கள் விளைவிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு 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 இறுக்கமான ஒரு கடினமான சூழ்நிலை ஒரு அனைவரும் அரவணைத்து செல்வதன் மூலமாக கட்சியை பலப்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த பார்வைக்கு திரு எடப்பாடியார் அவர்கள் தடையாக இருப்பதை போன்ற ஒரு பார்வை இருக்கிறது. அது சரியா உங்களுடைய? அதாவது கட்சிக்கு வரவு முக்கியம், அதில் யாரும் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட வரவு இங்கே பிரச்சனையை உருவாக்குவதாக இருக்கக்கூடாது, அது மிக முக்கியம். இப்பொழுது வருகிறவர்கள், வர விரும்புபவர்கள், இணைப்பு என்று பேசுகிறவர்கள் எல்லாம் நாங்கள் அவர்களை பார்த்து கேட்கிற கேள்வி, அப்படி இணைகிற நீங்கள் விரும்புகிற நீங்கள் அல்லது இணைவதற்கு தயாராக இருக்கிற நீங்கள், அந்த இணைப்பு பர்சனல் இன்ட்ரெஸ்டா பார்ட்டி இன்ட்ரெஸ்டா, அந்த கேள்வி வருகிறது. பார்ட்டி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் பர்சனல் இன்ட்ரெஸ்ட், சுயநலத்திற்காக ஒரு கட்சியிலே வந்தால் மீண்டும் அந்த நான் ஏற்கனவே சொன்ன பிரச்சனை உருவாகிறதுக்கு வாய்ப்பு, இரட்டை தலைமை பிரச்சனை அது உருவாகும். அதனால்தான் அதை நாங்கள் தவிர்க்கிறோமே தவிர எங்களுடைய பொதுச் செயலரும் நாங்களும் வேண்டுமென்று யாரையும் ஒதுக்குவதாக இல்லை. வந்தால் சிக்கல், வந்தால் பிரச்சனை. ஏன் என்று சொன்னால், நாங்கள் எடுத்த முடிவு அந்த அம்மா அவர்களையே ஆட்டி படைத்த அந்த குடும்பத்தினுடைய ஆதிக்கம் மீண்டும் இங்கே தலை தூக்கி விடக்கூடாது என்பதிலே எங்களை போன்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்கிறோம். அதை தவிர்க்க விரும்புகிறோம். இதனால் ஏற்படுகின்ற இழப்பு தேர்தலில் எதிரொலிக்கிறது. இந்த 3, 4, 5% ஓட்டுகளால் ஆட்சியை இழக்க நேரிடுகிறதுங்கிறதெல்லாம் கன்சிடர் பண்ணி பண்ண இழப்பு ஓரளவுக்கு ஒரு சரிவு இருக்கிறது அல்லது ஒரு இழப்பு இருக்கிறது. நீங்கள் சொன்னதை போல எங்களுடைய இயக்கத்திற்கு ஒரு சேதாரம் இருக்கிறது என்று கூட வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த சேதாரத்தை எடுத்து நாமே மடியிலே கட்டிக்கொள்ள முடியாது. அந்த சேதாரத்தை சரி கட்டுவதற்கு மாற்று வழிதான் தேட வேண்டும், ஏற்பாடு செய்ய வேண்டும். அதை நோக்கிய பாதையில் சரியாக பயணித்துக் நிச்சயமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்திலே அது சரியாக அமையும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கிறது. காரணம், இப்பொழுது அந்த அரசியல் களம் அதற்கு சாதகமாக அமைந்து கொண்டிருக்கிறது. இந்த சேதாரம் என்று நான் சொல்வதற்கு கூட காரணம் ஏன் என்று சொன்னால், இந்த சேதாரத்தை கூட நாங்கள் கொஞ்சம் தவிர்க்கலாம் என்று சொன்னதற்கு காரணம், இப்பொழுது ஒரு சிலை செய்கிறோம். இல்ல, நகை செய்யறப்ப சிலை செய்யறப்போட சேதாரம் வந்து மிக குறுகிய அளவு அதை இக்னோர் பண்ணலாங்கிற மாதிரி பார்வை நானே சொல்லியிருக்கேன், பல இதில் சொல்லியிருக்கேன். அந்த நகை செய்கிற போது, அந்த நகை வடிவம் இருக்கிற போது அந்த தங்கத்திலே சேதாரம் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் அந்த சேதாரத்தை எடுத்து மீண்டும் அதில் ஒட்டி கொண்டால் அந்த நகையினுடைய வடிவமாக இருக்காது. அதே போல் ஒரு சிலை செய்கிற போது சில சேதாரம் கல்லிலே ஏற்படும். அந்த சேதாரம் கீழே விழுந்த அந்த கற்சேதரங்களை எடுத்து மீண்டும் ஒட்டி கொண்டால் அந்த சிலையாக இருக்காது. எனவே நீங்கள் சொல்வதை போல சேதாரம் கொஞ்சம் என்று சில சதவிகிதம் ஒத்துக்கொண்டாலும் அதை சரிகட்டுவதற்கு நாங்கள் இப்பொழுது வியூகங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அந்த சேதாரத்திற்கு இணையாக அல்லது சேதாரத்தைக்கு மிஞ்சி கொஞ்சம் எங்களுக்கு ஆதரவை திரட்டுகிற போது இந்த நீங்கள் சொல்லுகிற அந்த இணைப்பு என்கிற சேதாரத்தின் பாதிப்பு இல்லாமல் நிச்சயமாக எதிர்காலத்திலே இருக்கும். அது நிச்சயமாக நடக்கும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நம்ம கடந்த 2-3 தேர்தல்களில் பார்த்தோம் சொன்னீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10% அளவிற்கு ஏடிஎம்கேட வாக்கு வங்கி குறைந்திருக்கிறதா பார்க்குறோம். நம்ம அதை தாண்டி புதிய வரவுகளையும் நம்ம பார்க்குறோம். நம்ம திரு விஜய் அவர்களை பார்க்குறோம். அண்ணாமலை வந்து ஒரு எழுச்சிமிகு தலைவராக தமிழக அரசியலில் முன்வரதையும் நம்ம பார்க்க முடியுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வந்து ஒரு இளைய தலைவர்னு சொன்னாட்ட ஒரு நடுத்தர வயதில் இருக்கின்ற ஒரு தலைவராக அவரையும் தன்னை ரொம்ப அழுத்தமாக முன்னிறுத்தி வந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த 10% ஓட்டு முன்னே குறைவாக இருக்குது. புதிய தலைவர்கள் வருகை இருக்கிற பட்சத்தில் என்ன வகையான வியூகங்களின் மூலமாக ஒரு மீண்டும் ஆட்சிக்கு வருவதாகவோ இல்லை உங்களுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க சார்? அதாவது தொடர் தோல்வி என்று சொல்லுகிறார்களே தவிர எங்களை பொறுத்தவரையிலே அந்த தோல்வி என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். காரணம், தோல்வி என்று சொன்னால் வெற்றி பெறுகிற இடங்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தல்ல,
நீங்கள் சொல்வதைப் போல இந்த வாக்கு சதவீதத்தை எடுத்துக்கொண்டால் கூட இப்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளாததன் காரணமாக, அந்த தேர்தலை நாங்கள் ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கொள்ளாததன் காரணமாக கொஞ்சம் வாக்கு சதவீதம் குறைந்ததாக ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் எங்களை விமர்சிக்கிறார்கள். அதுவும் எங்களுக்கு நன்றாக தெரிகிறது. ஆனால் அப்படி நீங்கள் பார்த்தால் கூட சென்ற நாடாளுமன்ற தேர்தல், அடுத்து இப்பொழுது நடந்த நாடாளுமன்ற தேர்தல், இந்த 2 தேர்தலினுடைய வாக்கு சதவீதத்தை ஒப்பிட்டு பார்த்தால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட நாங்கள் வெற்றி வாய்ப்புகளை இழந்தாலும் அதிக இடங்களை நாங்கள் கைப்பற்ற முடியவில்லை என்று சொன்னாலும் தேர்தல் ஆணையத்தினுடைய கணக்குப்படி 6 லட்சம் வாக்குகளை நாங்கள் கூடுதலாக பெற்றிருக்கிறோம். அது மறுக்க முடியாத உண்மை. அதே போல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி என்று பார்க்கிற போது சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அவர்கள் வாங்கிய வாக்குகளை விட இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 25-30 லட்சம் வாக்குகள் அவர்களை குறைவாகத்தான் பெற்றிருக்கிறார்கள். எனவே வாக்கு சதவீதம் எங்களுக்கு குறையவில்லை. எங்களுடைய மக்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நாடாளுமன்ற தேர்தல் என்று சொல்லுகிற போது நாங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டோம் என்பது அல்ல. நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு பிரதமர் யார் என்ற அந்த பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தாதன் காரணமாக நாங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டோம். அதுதான் உண்மை, வேறு காரணமே அல்ல. இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்றக் கழகம் பலமான கூட்டணியாக அமைத்து அவர்கள் வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். அந்த வாக்குகளை வைத்துக்கொண்டு எங்களுக்கு தொடர் வெற்றி கிடைக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு உங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு சொல்லுகிறேன், தமிழ்நாட்டிலே ஒரு தனி பெரும் கட்சி எதுவாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான். அதை ஏன் உறுதியாக சொல்கிறேன் என்று சொன்னால், எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்குகளையும் திமுக தனித்து நின்றால், அதாவது அவர்களோடு கூட்டணியிலே இருக்கிற அந்த கூட்டணி கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை கழித்து பார்த்தால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்கு சதவீதம், மக்களுடைய ஆதரவு, வாங்குகிற வாக்குகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்குகளை விட நிச்சயமாக இன்றைக்கும் கூடுதலாக இருக்கும். எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே முதன்மையான கட்சி இன்றளவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை மாறுபட்ட கருத்தே கிடையாது. நம்ம தனிப்பெரும் கட்சியாக இது விளங்கினால் கூட இன்றைக்கு காலமும் சூழலும் மக்களும் ஒவ்வொரு தேர்தலும் மாறிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மக்களோட மனநிலையிலிருந்து, தேர்தல் வியூகங்கள்லேருந்து, தேர்தல் வியூக அமைப்பாளர்களிலிருந்து நிறைய விஷயங்கள் மாற்றத்தை கொண்டு வரதை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு தேர்தலுக்கும் எவ்வாறு வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு அரசியல் கட்சியோட அடிப்படையான நோக்கமாக இருக்கும். மக்களுக்கு நம்ம பணிகள் செய்ய வந்திருக்கோம், சேவைகள் செய்ய வந்திருந்தால் கூட ஒரு அரசியல் இருக்கின்ற பொழுது அது செய்வதற்கு இலகுவாகிறது. நம்மளுடைய நோக்கங்களையும் திட்டங்களையும் சிறப்பாக நிறைவேற்றத்துக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்படி இந்த கடந்த 7-8 ஆண்டுகளாகவே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஒரு இன்டாக்டான ஒரு கூட்டணி வச்சுட்டு பலம் உள்ளதாக போயிட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் தனிப்பெரும் கட்சி என்று சொல்லிக் கொண்டிருந்தால் கூட ஒரு சிறப்பான கூட்டணியை கட்டமைக்காமல் தேர்தல் வெற்றி பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கு. முன்னே சொன்னீங்கன்னா திரு விஜய் அவர்கள் வந்திருக்கிறார், அந்த பக்கம் திரு அண்ணாமலை என்று 2 இளம் தலைவர்கள் வந்திருக்கிறார். அதை தாண்டி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அடுத்த கட்ட தலைவராக ஒரு இளைஞர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் வர்ற பட்சத்தில் என்ன வகையான கூட்டணியை கட்டமைப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள்? நீங்கள் சொல்லுவதை நான் முற்றிலுமாக ஆமோதிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். காரணம், இப்பொழுது அதாவது நடைபெற்ற தேர்தலானாலும் சரி, எதிர்கால தேர்தலானாலும் சரி, கூட்டணி அமைத்து தான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு நிலை வந்துவிட்டது. அதுவும் கூட்டணி கட்சி இந்த கூட்டணி எப்பொழுது ஆரம்பித்தது என்று சொன்னால் உங்களுக்கு தெரியாதல்ல, 1967 கூட்டணி தேர்தலில் கூட்டணி உருவாகிவிட்டது. அப்பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கு தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தை, காங்கிரஸ் ஆட்சியை தமிழ்நாட்டிலே தோற்கடிக்க என்பதற்காக ஒரு மெகா கூட்டணி அமைத்தார். அந்த கூட்டணியிலே எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் சுதந்திரா கட்சி, மூதறிஞர் ராஜாஜி அவர் தலைமையிலான சுதந்திரா கட்சி இடம்பெறுகிறது. பி ராமமூர்த்தி அவர்கள் தலைமையிலான கம்யூனிஸ்ட் இயக்கம் இடம்பெறுகிறது. அதே போல் இன்னும் சொல்ல போனால் எதிரும் புதிருமாக இருந்த, அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறதோ இல்லையோ,
அதாவது எதிரும் புதிருமாக இருந்த சீபா ஆதித்தனார், மாப்போசி அவர்கள் அதில் இணைகிறார்கள், ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இணைகிறது, முஸ்லீம் லீக் இணைகிறது. ஆக இவ்வளவு கட்சிகளையும் சேர்த்து அந்த 1967 தேர்தலிலே காங்கிரஸ் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அப்பொழுது அவர் சொன்னது, அப்பொழுது நான் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்தாலும் அவர் சொன்னது இன்னும் எனக்கு நினைவு இருக்கிறது. பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், என்ன ஒரு முரண்பாடான ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே, எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும் என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர் சொன்ன பதில், நான் குடியிருக்கிற வீட்டில் ஒரு பாம்பு புகுந்து விட்டது, அந்த பாம்பை நான் அடித்தாக வேண்டும், இல்லை என்றால் அது என்னை கொத்திவிடும். எனவே அந்த பாம்பை அடிப்பதற்கு, என்னுடைய வீட்டிலே அந்த புகுந்த அந்த நச்சு பாம்பை அடிப்பதற்கு, அதை வீழ்த்துவதற்கு என்னுடைய கையிலே எந்த தடி கிடைக்கிறதோ அந்த தடி எடுத்து நான் அதை வீழ்த்துவேன், அதை அடிப்பேன். அது சுதந்திர தடியாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் தடியாக இருந்தாலும் சரி, அதை எடுத்து நான் அடிப்பேன். எனவே அந்த வகையிலே தான் கூட்டணி அமைத்திருக்கிறது. இப்பொழுது கூட சொல்லுகிறார்கள் கொள்கை கூட்டணி. கொள்கை எல்லாம் கிடையாது. கூட்டணியிலே கொள்கை என்பதே பெயருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது, கொள்கை கூட்டணி என்பதே கிடையாது. தேர்தல் கூட்டணி தான். நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கணும், 1967 இவ்வளவு பெரிய மெகா கூட்டணி அமைத்த அண்ணா அவர்கள் வெற்றி பெற்றார், ஆட்சி அமைத்தார். 15 நாட்கள் என்னானது? ராஜாஜி அவர்கள் தேனிலவு முடிந்து விட்டது, எங்களுடைய தேனிலவு முடிந்து விட்டது என்று ராஜாஜி அவர்கள் அவருடைய வாயாலே இதை சொல்லி இன்னொன்றையும் செய்தார். சபாநாயகர் தேர்தலுக்கு வேட்பாளரையே எதிர்த்து நிறுத்தினார். சீபா ஆதித்தனார் அவரை அண்ணா நிறுத்தினார். அவர் கோதண்டராமையா நிறுத்துகிறார். எனவே அந்த அளவு இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், கூட்டணியிலே கொள்கையோ வேறு எதுவும் கிடையாது, தேர்தல் கூட்டணி. அதாவது ஒரு கட்சியை, மக்கள் விரோத ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆளுகிற கட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற அந்த கட்சிகள் ஒன்று சேர்வதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. என்னென்ன சிக்கல் இதுல பாருங்க கேட்டா, வருகிற தலைவர்கள் எல்லாம் எங்கள் தலைமையில் கூட்டணிங்கிறாரு. திரு விஜய் அவர்களும் பார்த்தோன்னா, நாங்கள் எங்கள் தலைமையில் யார் இடங்களும் சேர்ந்து சேரலாங்கிறாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த தனிப்பெரும் கட்சியாக இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறது பார்க்குறோம். தமிழ்நாட்டில் தேர்தல் என்று வருகிற போது இதன் தலைமையில் தான் இதுக்கு முன்னாடி நடந்தது. பிஜேபி கூட உள்ள வர ஒரு தேசிய கட்சியாக இருந்த கூட எங்களுடைய கீழே வரணுங்கிற ஒரு பார்வை அப்படி இருக்குது. இந்த பக்கம் அன்புமணி அவர்களை பார்த்தால் கூட எங்கள் தலைமையில் நாங்கள் ஆட்சி அமைப்போம், கூட்டணி ஆட்சி தேவை, இந்த 2026 கூட்டணி ஆட்சி வருங்கிறது, இந்த பல்வேறு முழக்கங்கள் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் வைக்கப்படுகிறத பார்க்கிறேன். இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில், இல்ல ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் என்ன வகையான கூட்டணிகளை கட்டமைக்க முடியும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க? அதாவது ஒரு இயக்கத்தை ஒரு தலைவரோ அல்லது ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிற போதோ அதற்கு தலைமை தாங்குகிற தலைவர் ஆட்சி அமைக்க வேண்டும், ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் கட்சி ஆரம்பிக்கிறார்கள். அவருடைய கட்சியினுடைய தொண்டர்களை தயாராக்குகிறார்கள். அது இயல்பான ஒன்று தான். யாருமே கட்சி ஆரம்பிக்கிற போது ஆட்சிக்கு வர வேண்டும், ஆட்சிக்கு தலைமை தாங்க வேண்டும் என்று தான் அந்த தொண்டர்களை சரிகட்டுவதற்காக அல்லது தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு, சரிகட்டுவதற்காக என்று சொன்னால் கூட தவறு, உற்சாகப்படுத்துவதற்காக அப்படித்தான் சொல்லியாக, அப்படித்தான் இயக்கத்தை ஆரம்பித்தாக வேண்டும். எனவே புதிதாக ஆரம்பிக்கிற கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது ஏற்கனவே ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிற கட்சியாக இருந்தாலும் சரி, அதனுடைய தலைவர்கள் தங்கள் தலைமையில் தான் ஆட்சி அமைக்க வேண்டும், அமைப்போம் என்று சொல்லுவது இயல்புதான். ஆனால் யதார்த்தம் என்று ஒன்று இருக்கிறது. யதார்த்தம் என்று ஒன்று இருக்கிறது. என்ன யதார்த்தம் என்று சொன்னால், அந்த தலைவர்களுக்கே தங்களுக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கிறது, மக்களுடைய ஆதரவு எவ்வளவு இருக்கிறது என்பது அவர்களுக்கே தெரியும். எனவே அந்த தேர்தல் நெருங்குகிற நேரத்திலே கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது இதெல்லாம் அலசி ஆராய்ந்து அந்த கூட்டணிக்கு யார் தலைமை தாங்குவது என்று வருகிற போது நிச்சயமாக ஒரு முதன்மையாக இருக்கிற கட்சி தான் தலைமை தாங்கும். அதுக்கு மற்றவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். அந்த சீட் ஷேரிங்கில் வேண்டாம், இடஒதுக்கீட்டில் வேண்டாம், முன்னப்பிட்டு இருக்கலாமே தவிர இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குவது ஒரு முதன்மையான கட்சியாகத்தான் இருக்கும். எனவே 2026 தேர்தலில் அப்படி ஒரு கூட்டணி அமைகிற போது நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்பொழுதும் நீங்கள் சொன்னீர்கள் திமுக கூட்டணி ரொம்ப இன்டாக்டாக இருக்குதே அப்படின்னு சொன்னீங்க.
இன்டாக்டாக இதுவரை இருக்கிறது. ஆனால் இப்பொழுது சமீப காலத்திலே அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற தலைவர்கள் பல்வேறு கருத்துக்களை இந்த ஆட்சிக்கு எதிராக சொல்லுகிறார்கள். இது ஒரு சமிக்கையாக கூட எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஒரு கூட்டணியிலே தொடர்வதற்கு 10 காரணங்கள் கூட இருக்கலாம். ஆனால் கூட்டணியிலிருந்து வெளிவருவதற்கு ஒரே ஒரு காரணம் போதும். நான் சொன்னது அல்லவா ராஜாஜி, ஆமாம் புரியுது. அந்த கூட்டணி அவர் பிரிவதற்கு என்ன காரணம் என்பதை இப்பொழுது சொல்ல வேண்டாம், அது ஒரு தனியான விவாதம் கூட வைத்துக் கொள்ளலாம். எனவே ஒரு காரணம் போதும். எனவே இன்றைக்கு திமுகவிலே இருக்கிற கூட்டணி கட்சிகள் இன்டாக்டாக இருக்கிறது என்று உங்களை போன்ற ஊடகவியாளர்கள் அல்லது பத்திரிகையாளர்கள் சொன்னால் கூட அது எந்த நேரத்திலும் பிரிவதற்கு அந்த நேரத்தில் ஒரு கால சொல்ல காரணம், அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் மக்களுடைய மனநிலையை பார்ப்பார்கள், மக்களுடைய மனநிலையை பார்ப்பார்கள். அந்த 67 கூட ஏன் அந்த கூட்டணி அண்ணா அமைத்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தது என்று சொன்னால், அப்பொழுது அரிசி பஞ்சம், மொழி பிரச்சனை, இந்த 2 முக்கிய காரணமாக இருந்தது. அதுபோல் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பிலே இருந்தாலும் இதை நாங்கள் சொல்வது இப்போ ஒரு மக்கள் விரோத ஆட்சி, மக்களுக்கு விரோதமான சில காரியங்களை அவர்கள் நடக்கிறார்கள், மக்கள் இதை எதிர்க்கிறார்கள். அதற்காக நீங்களே உங்களுக்கு பல மேடைகளிலே பேசியாகிவிட்டது. பல சட்டம் ஒழுங்கு பத்தின கூட சமீபத்தில் மிகப்பெரிய போராட்டம். மிக முக்கியமாக ஒரு ஆட்சி என்று சொன்னால் மக்களினுடைய சுமையை தாங்குகிற ஆட்சியாக இருக்க வேண்டும். அது மிக மிக முக்கியம். மக்களுடைய சுமையை தாங்குகிற ஆட்சியாக இருந்தால்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் மக்கள் மீது சுமையை சுமத்துகிற ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ரசிக்க மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பது மக்களினுடைய தலையிலே சுமையை சுமத்துகிற ஆட்சியாக இருக்கிறதே தவிர மக்களுடைய சுமையை தாங்குகிற ஆட்சியாக இல்லை. இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், கட்டண உயர்வு, மின்கட்டண உயர்வு போன்ற கட்டண உயர்வு, வரி உயர்வு, விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதைப்பொருள் நடமாட்டம். போதைப்பொருள் நடமாட்டத்தின் காரணமாக இளைஞர்கள் சீரழிந்து இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெடுகிற வகையிலே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இது போன்ற சமூக விரோத செயல்களிலே இளைஞர்கள் அல்லது மற்றவர்கள் ஈடுபடுகிற ஒரு சூழ்நிலை இருப்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதற்கு என்ன காரணம் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். எனவே இதையெல்லாம் களைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாற்று ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று ஒரு மக்களுடைய மனநிலை மாறுகிற போது நிச்சயமாக திமுக இருக்கிற கூட்டணி கட்சிக்காரர்கள் மக்களுடைய மனநிலையை அறிந்து கூட்டணியை மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அது நிச்சயமாக நடக்கும். அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் மட்டுமல்ல, இப்ப புதிதாக வந்திருக்கிற கட்சிகள் கூட என்ன மனநிலை இருக்கிறார் என்று சொன்னால், மக்களுடைய மனநிலை அறிந்து கூட்டணி கட்சிகள் வந்து சேரும். தொடர்ந்து பேசுறேன். இன்னொன்று சொல்றேன். அதாவது புதிதாக ஆரம்பிக்கிற கட்சிகளை கூட நீங்கள் கணக்கில் எடுத்து பார்த்தால் ஆளுகிற கட்சிக்கு எதிர்ப்பாகத்தான் அவர்கள் அந்த கட்சியை துவக்கி இருக்கிறார்கள். ஆளுகிற கட்சியினுடைய எதிர்ப்பு மனநிலையிலே தான் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே ஆளுகிற கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது அவர்களாலே சொந்த காலிலே நிற்க முடியுமா என்று சொன்னால் அது அவர்களுக்கே தெரிய முடியாது. எனவே ஒரு ஆளுகிற கட்சியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒருவரோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்கிற ஒரு மனநிலைக்கு நிச்சயமாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் அதை உணர்வார்கள். அப்படி உணர்கிற போது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே ஒரு கூட்டணி அமைவதற்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாக நிச்சயமாக கருத்து நினைக்கிறேன். இதுல ஒரு மாற்று விஷயம் கேட்டால், அவர்கள் இணையாத பொழுது எல்லா திமுக எதிரான வார்ப்புகள் மற்றவர்கள் பிரிப்பதற்குண்டான பார்வையும் இருக்குது நம்ம பார்க்குறோம். அதனோட சேர்த்து என்னோட ஒரு கிளை கேள்வி அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா, தொடர்ச்சியாக திரு எடப்பாடி அவர்கள் பாஜக கூட்டணியிலிருந்து விலகியதிலிருந்து எதிர்க்கட்சிகளாகட்டும் பொதுவெளியிலும் அதிகமாக பேசப்படுகின்ற விஷயம் என்ன கேட்டால், மீண்டும் அவர்கள் இணைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது, சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் திரும்ப 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 சொல்றாங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க,
அவர் சொன்ன பிறகு கூட ஏன் கேள்வி கேட்கறேன்னு நினைக்கிறேங்க. மீண்டும் அதே கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலை தான் வந்திருக்கிறது. அதுக்கு அடிப்படையாக அவர்கள் சொல்ற காரணம் கேட்டால், நீ திமுகவை விமர்சனம் செய்கிற அளவுக்கு பாஜகவை விமர்சனம் செய்வதில்லை. ஏன்னா அவர்களும் வரிகளை ஏற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். மக்களுக்கு உண்டான நல்ல திட்டங்களை கொடுக்காத பட்சத்திலும் தமிழகத்தினுடைய உரிமைகளை மீட்பதில் ஏடிஎம்கே தவறியிருக்கிற இந்த பார்வையை பார்க்குற பகுதியில் ஒரு பக்கத்தில் அவங்களுக்கு இன்னொரு அந்த ஓதம் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. உங்களுடைய பார்வை சார்? இல்லை, அதாவது நீங்கள் சொல்வதைப் போல கேள்விகள் நிரம்ப கேட்கப்படுகிறது. இதில் என்ன ஒரு பிரச்சனை என்று சொன்னால், நான் சொன்னது கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு எப்பொழுது ஏற்படுகிறது என்று சொன்னால், ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையிலே உள்ளவர்கள் அந்த கட்சிகள் ஊரடியிலே சேருவதற்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் நான் சொன்ன கருத்து. நீங்கள் சொல்லுவது வெளிப்படையாகவே கேட்கிறீர்கள். பிஜேபியும் ஆளுகிற திமுகவினுடைய எதிர்ப்பு நிலையில் தான் இருக்கிறது, அவர்களோடு சேருவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று நீங்கள் கேட்கிறீர்கள். எனக்கு அந்த உங்களுடைய கேள்வியுடைய அர்த்தம் எனக்கு புரிகிறது. ஆனால் நான் சொல்ல விரும்புவது, என்னுடைய பொதுச் செயலாளரை பொறுத்தவரையிலே நான் ஏற்கனவே சொன்னதைப் போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடம் கற்ற அரசியல் பாடம், புரட்சித் தலைவர் அம்மாவிடம் கற்ற அரசியல் பாடம், அதிலே அவர் தேர்ச்சி பெற்றிருக்கிற காரணத்தினாலே ஒரு நல்ல முடிவை எடுப்பார். அதாவது பல கட்சிகள் இன்றைக்கு ஆளுகிற திமுகவுக்கு எதிரான நிலையில் இருந்தாலும் அதிலே நாங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறோம் என்பது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்கும். எதிர்ப்பு நிலையிலே இருக்கிற அத்தனை கட்சிகளையுமே நாங்கள் அரவணைக்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையும் வராது. ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன். இப்பொழுது ஒரு இனிப்பு சாப்பிட வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் நமக்கு இருக்கிறது. ஒரு இனிப்பு கடைக்கு போகிறோம். பலதரப்பட்ட இனிப்புகள் அந்த கடையிலே பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையுமே எடுத்து சாப்பிட்டு விடுகிறோம். நமக்கு பிடித்தமான இனிப்புகளைத்தான் நாம் ஒத்துக்குதோ அதையும் பார்க்கணும், வாங்கி சாப்பிடுவோம். நீங்கள் சொல்வதைப் போல இனிப்பு சாப்பிடுவதிலேயே ஒத்துக்கொள்ளுகிற இனிப்பை தேடுகிற போது, கூட்டணி வைக்கிற போது எங்களுக்கு பொருத்தமான கூட்டணியைத்தானே நாங்கள் தேர்ந்தெடுப்போம். பொருத்தமான கட்சிகளைத்தானே எங்களுடைய கூட்டணியிலே வைப்போம். ஆக இப்பொழுது யார் யார் என்று என்னால் அறுதிட்டு சொல்ல முடியாது. தேர்தலுக்கு 1.5 வருஷம் இருக்குது. அப்போது எங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது, ஆய்வு இது உயர்மட்ட குழுக்கள் இருக்கிறது, பொதுக்குழு, செயற்குழு இருக்கிறது. அந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டு என்னுடைய பொதுச் செயலாளர் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு எடுப்பார். எனவே அப்படி முடிவெடுக்கிற போது அது பொருந்தாத கூட்டணியாக நிச்சயமாக இருக்காது. மக்கள் விரும்புகிற கூட்டணியாக இருக்கும். அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னதை போல கூடா நட்பு கேடாக முடியும், அப்படிப்பட்ட கூட்டணியாக இருக்கக்கூடாது, பொருந்தாத கூட்டணியாக இருந்துவிடக்கூடாது. எனவே அந்த தேர்தல் நேரத்திலே எப்படிப்பட்ட கட்சிகளை இணைத்துக் கொள்வது என்று, அதாவது நீங்கள் சொன்னதை போல இந்த ஒரு 5%, ஒரு 10%களுக்கு நீங்கள் எப்படி அந்த வாக்குகளை சரிகட்டப் போகிறீர்கள் என்று சொல்லுகிற போது, அந்த குறைந்தபட்சம் ஒரு 10%, 5லிருந்து 10% வாக்குகளை கூட்டுவதற்கு அது யாரை கூட்டினால் எதிர்ப்பு நிலையிலே இருக்கிற எந்தெந்த கட்சிகளை நாம் இணைத்துக் கொண்டால் இந்த 10% ஈடு செய்யலாம் என்பதை சரியாக கணக்கிட்டு எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் நல்ல ஒரு முடிவை எடுப்பார், நல்ல கூட்டணியை வைப்பார். இன்றைக்கு இந்த ஆளுகிற கட்சியின் மீது இருக்கிற மக்களுடைய அதிருப்தி, மக்களுடைய கோபம், அந்த கோபம் என்று அதிருப்தி கோபமாக மாறி இருக்கிறது. இந்த கோபம் நிச்சயமாக தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கிற கருத்தை எடுத்துக்கிறேன். இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி சார், நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டு நினைக்கிறேன். நாம இப்போ நடக்கிற ஒரு கரண்ட் அரசியலை பற்றியும் உங்களுடைய கட்சியோட நிலைப்பாடு, உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை தொடர்ந்து ஒரு நீண்ட நெடிய அரசியல் பயணத்தில் நீங்கள் ஆரம்ப காலத்தில் காமராஜர்கள் கக்கன் காலத்தில் போன ஒரு அறம் சார்ந்த அரசியல் இருந்து, மக்களுக்கு உண்டான அரசியல் இருந்து, மிக எளிமையான அரசியல் இருந்து, எளிய மனிதர்கள் எல்லோரும் சந்திக்கின்ற எல்லா தலைவர்களும் சந்தித்து அவர்களுடைய பணிகளை செய்கிற சூழ்நிலை இருந்துச்சு. அதன் பிறகு காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பொருள் சார்ந்த அரசியலாக மாறிச்சு. வரம் சார்ந்த அரசியலாக பொருள் சார்ந்த அரசியலாக மாறி இப்போ எல்லா கட்சிகளும் இவ்வளவு தொகை செலவுப்பட்டால் தான் செய்ய முடிகிற பட்சத்தில் கடைசி வரைக்கும் வாக்களிக்கிற மக்கள் கையேந்துகிற ஒரு சூழ்நிலையை வைச்சிருக்கிற இந்த கையறு நிலை எப்பொழுது மாறும்? அது ஒரு உங்களோட சமூக பார்வையாளராக, ஒரு அரசியல் தலைவராக உங்களுடைய பார்வை என்ன? மக்களுக்கு இதன் மூலமாக நீங்கள் சொல்ல வர செய்திகள் என்ன சார்? அதாவது நீங்கள் சொன்னபடி இந்த யதார்த்த அரசியல் இன்னும் மாறவில்லை. அதாவது மன்னர் ஆட்சி காலத்திலிருந்து, அதிபர் ஆட்சி காலத்திலிருந்து இன்றைக்கு ஜனநாயக
ஆட்சியிலும் அந்த அரசியல் யதார்த்த அரசியல் தொடர்ந்து தான் வருகிறது. ஒரு நேரத்தின் அருமை கருதி உங்களுக்கு ஒரு வரலாற்று உண்மையை சொல்லுகிறேன். ரஷ்ய அதிபர் ஸ்டாலினை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருடைய அதிபர் ஆட்சி எப்படி இருந்திருக்கும் என்பதெல்லாம் நாம் படித்து தெரிந்திருக்கிறோம். மன்னராட்சிக்கு பிறகு அதிபர் ஆட்சி. அவர் ஒரு அதிபராக இருந்தார், அவரும் ஆட்சி நடத்தினார். அந்த அதிபர் ஆட்சி எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் என்பது நாம் அறிந்ததுதான். அந்த ரஷ்ய அதிபராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாள் ஒரு கோழியை எடுத்துக்கொண்டு பார்லிமெண்ட்டுக்கு நுழைகிறார். உயிருள்ள கோழி பார்லிமெண்ட்டுக்கு நுழைகிறார். பார்லிமெண்ட்டில் நுழைந்தவுடன் அவருடைய இருக்கையில் நின்று கொண்டு அந்த எடுத்து வந்த அந்த கோழியுடைய ஒவ்வொரு இறகாக பீத்து எரிகிறார். வலிதாங்காமல் அந்த கோழி கத்துகிறது, துடிக்கிறது. அனைத்து இறகுகளையும் பீத்து எரிகிறார். அந்த வழியால் அந்த கோழி துடிக்கிறது. அப்படி பீத்து எரிந்த அந்த கோழியை தூக்கி எறிகிறார். எரிந்த அந்த கோழி பறக்க முடியாது, இறகெல்லாம் பீந்து விட்டது. தலையை தூக்கி பார்க்கிறது. அப்பொழுது அதிபர் ஸ்டாலின் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவருடைய பக்கத்திலே சென்று ஒரு சிறு தானியத்தை போடுகிறார். அந்த தானியத்தை போடுகிற போது அவ்வளவு வலியிலும் அவ்வளவு சங்கடத்திலும் அந்த வலியை தாங்கிக் கொண்டு கூட அந்த தானியத்தை பொறுக்கி சாப்பிட்டு முடித்து விடுகிறது. அதற்கு பிறகு என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த கோழி படுத்திருந்த அந்த இடத்திலிருந்து அந்த தானியத்தை தன்னுடைய கால் வரை தூவிட்டு வருகிறார். அந்த கோழி அந்த தானியத்தை தின்று கொண்டு கடைசியாக அவருடைய காலடியிலே விழுந்து தலையை தூவி. அப்பொழுது சொல்லுகிறார், அதாவது அதிபர் ஸ்டாலின் சொன்னதை சொல்லுகிறேன், இதுதான் அரசியல். மக்களை கசைக்கு பிழிந்து, எவ்வளவு கசைக்கு பிழிந்தாலும் அவர்களிடம் கடைசி நேரத்தில் இந்த தானியத்தை போன்று ஏதாவது இந்த நிலை எப்பொழுது மாறும் தூவிவிட்டால் அது வந்து நம்முடைய காலடியிலே இருக்கும் என்று அவர் சொன்னது இப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்விக்கு திடீரென்று ஞாபகத்திற்கு வந்து நீங்கள் சொன்னீர்கள். அறம் சார்ந்த அரசியலை மாதிரி பொருள் சார்ந்த அரசியல் வந்துவிட்டது. நான் அதை முழுக்க ஒத்துக்கொள்கிறேன். நான் எல்லாம் அரசியலுக்கு வந்ததே சேவை செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கத்தோடு தான் வந்தேன். இன்னமும் நான் அப்படித்தான் பயணித்துக். நான் சந்தித்த அத்துணை தேர்தல்களிலும் செலவில்லாமல் மக்களே எனக்கு செலவு செய்து வாக்களித்த நிலைமைதான் இருந்தது. இன்னமும் நான் மக்களுக்கு சொல்லிக் கொள்வது, இந்த யதார்த்த அரசியலிருந்து நீங்களும் விலகி உங்களுடைய நலனுக்காக, மக்கள் நலனுக்காக ஒரு நல்ல அரசை, மக்களை காக்கின்ற அரசாக உருவாக்குவதற்கு மக்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த மக்கள் தங்களை தயார் செய்து கொண்டால் அரசியல்வாதிகளும் நிச்சயமாக திருந்தி விடுவார்கள். அப்பொழுது நீங்கள் சொன்ன இந்த பொருள் சார்ந்த அரசியல் அடிபட்டுவிடும். அறம் சார்ந்த அரசியல் நிச்சயமாக நிலைக்கும். அது அந்த அறம் சார்ந்த அரசியல் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை 2026 மாண்புமிகு எடப்பாடியார் தலைமையிலே அமைவதற்குத்தான் நாங்கள் இவ்வளவு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அந்த நோக்கம் நிறைவேறும் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நன்றி சார், உங்களுடைய பொன்னான நேரத்திற்கு நன்றி. ஒரு நேர்மையான கருத்துக்களை, உங்களுடைய அரசியல் வாழ்க்கையின் பயணங்களை இதுவரைக்கும் எங்களுடைய நேயர்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய நேரத்தை அளித்தமைக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. நீங்களும் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்து, அதாவது என்னுடைய கருத்தாக அல்ல, எங்களுடைய இயக்கத்தின் நிலைப்பாட்டை, கருத்துக்களை மக்களுக்கு தேவையான அல்லது மக்கள் எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு கருத்தை பதிவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பை டிடி தமிழ் தொலைக்காட்சி கொடுத்ததற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.